அராஜகமா இருந்த தென்னை மரம் 250 தென்னை மரம், ஒரு 3000 வாழை மரத்தை அழிச்சு, ஒரு 15 ஏக்கர் சோளம், 15 ஏக்கர் குருதவாளி பயிர்களை அழிச்சு, குண்டர்களை வச்சு எங்களை அடிச்சு, எத்தனை மாதிரி போலீஸை வச்சு அடிச்சு எங்க நிலத்தை இப்போ புடுங்கி வச்சிருக்காங்க. எந்தவித நோட்டீஸும் கொடுக்கல. எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு நான் 7 நாள் டயருக்கு போகும்போது இத சொன்னதுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு கேவியட்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம எந்தவித இதுவுமே கொடுக்காம எங்களை அடிச்சு, காவல்துறை அதிகாரிகிட்ட என்னுடைய கோரிக்கையாவது கேட்டுட்டு அப்புறம் தள்ளுன்னு சொன்னது கூட இவனை அடிச்சு ஏத்துறான்னு சொல்லி என்னை சட்டையை பிடிச்சி தரக்குறைவா அடிச்சு, என் தம்பி வக்கீலா இருந்து அவருடைய வாக்குமூலத்தையும் கேட்காம அடிச்சு ஏத்தி, என் மகனை அடிச்சு ஏத்தி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இது ரவுடித்தனமா வாடிக்கையா வச்சிருக்காங்க. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முதல்ல இதே மாதிரி தான் செஞ்சாங்க. இப்பயும் அதை எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. அதனால எங்க நிலம் எங்களுக்கு கட்டாயம் வேணும். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ற கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது மூலமா எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.